ஒரு நாட்டில் எலெக்ஷன் வந்தாலும் சரி, அந்த நாட்டில் உள்நாட்டு பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த நாட்டுக்கு எதிராக யாராவது போர் தொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை அந்த நாடு ஏதாவது சாதித்தாலும் சரி, எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு வர்த்தகம். ஏ அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சுன்னா பங்கு வர்த்தகம் ஏறும், பி அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சுன்னா பங்கு வர்த்தகம் இறங்கும், இப்படின்னு சொல்லி டெக் சைடில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மள மாதிரியான சாதாரண மனிதர்கள் பங்கு வர்த்தகம்னா அது ஏமாத்து வேலைப்பா, அது நமக்கு தேவையே இல்லை, நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி போயிடுவோம். ஸோ இது இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலைமையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இது இந்தியர்களுடைய பண்டு தொட்டே வந்திருக்கக்கூடிய ஒரு மனநிலைமை. சொல்லப்போனால் நம்ம ஜீனில் கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்முடைய மூதாதையர்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய சேவிங்ஸ் எங்கே இருக்கும்? சமையலறையில் மட்டும்தான் இருக்கும். மிளகாப்பொடி டப்பாவில், சீனி டப்பாவில் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன மாதிரியான சேவிங்ஸ் செஞ்சுருப்போம்? கண்டிப்பாக கோல்டு அப்படிங்கிறது தான். அதுவும் ஆபரண தங்கத்தில் இந்தியர்கள் நிறைய முதலீடு பண்ணுவாங்க. முதலீடு அப்படிங்கிறது ஆபரண தங்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க முதலீடை பற்றி தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள். ஏன்னா ஆபரண தங்கம் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம இழக்கிறோம். அதை விற்க போகும்போது எப்பா இது இவ்வளோ இதாகிடுச்சுப்பா, டிப்ரிசியேஷன் ஆயிடுச்சு, இது இவ்வளோதான் தங்கம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் நம்மளை பைசாவை என்ன செஞ்சுருவாங்க, கொஞ்சமாக அமுக்கிடுவாங்க. அப்படின்னா இந்த முதலீடு அப்படிங்கிறதுக்கும் இந்தியர்களுடைய இந்த மனநிலைமைக்கும் காரணம் நம்முடைய பல நிலைப்பாடான வாழ்வாதாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா எப்படி முதலீடு அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம், அந்த முதலீடுகள் ஏன் இந்தியாவால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள அதிகமாக கொண்டு வர முடியலை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு மிக முக்கியமான பதிவாக இது இருக்க போகுது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியாவில் எத்தனை பேர் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? வெறும் 3% மக்கள் மட்டும்தான். 2024 நம்ம ஜனவரி எடுத்து பார்த்தோம்னா 11 கோடி மனிதர்கள் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது 2023 எடுத்து பார்த்தோம்னா வெறும் 8.5 கோடி மனிதர்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிமேட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது 170 மில்லியன்லேருந்து 180 மில்லியன், அதாவது 17 கோடியிலேருந்து 18 கோடி டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. அதில் டூப்ளிகேட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுனா ஒரு 8 கோடியிலேருந்து 9 கோடி வரும். அப்படின்னா தோராயமாக ஒரு 3%, இந்தியாவினுடைய ஜனத்தொகையில் ஒரு 3% தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத எடுத்து ட்ரேடிங் இல்லாட்டி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ இந்த முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இந்தியர்கள் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத வேறு நாடுகள் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது தானே தெரியும். அமெரிக்காவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 100ல் 55 பேர் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யுனைடெட் கிங்டம் யூகே எடுத்து பார்த்தோம்னா 33 பேர் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்க. சீனாவை எடுத்து பார்த்தோம்னா 13 பேர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்முடைய அந்த முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதற்கு என்ன காரணம்? முதல்ல நான் சொன்ன மாதிரி கோல்டு, அதன் பிறகு நம்ம லேண்ட் அப்படிங்கிறத முதலீடு பண்ணியிருப்போம். ரொம்ப லாஸ்ட்டாக பார்க்க போனால் எஃப்டியில் வேணால் நம்ம முதலீடு பண்ணியிருப்போம். ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிறது தான். சரி, இந்த முதலீடு அப்படின்னு சொல்லும்போதே எவ்வளோ டைப் ஆஃப் முதலீடு இருக்குது? ட்ரேடிங் பண்ணுறது முதலீடு வராது, அது பிஸ்னஸ், ஒரு கம்ப்ளீட் ட்ரேடிங் பக்கம் அதனுடைய நாலேஜ் இல்லாமல் நம்ம செய்யவே கூடாது. ஸோ முதலீடாக வரும்போது ஷேர் வாங்கலாம், விற்கலாம், அது ஒரு முதலீடாக மாறிவிடுது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, யூலிப் இருக்குது. அதே மாதிரி முதலீடில் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுத்துருக்கோன்னா அது முதலீடாக பார்க்க முடியாது, பட் நம்முடைய சேஃப்டியாக அதை பார்க்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது யூலிப் அப்படிங்கிறது தான். ஏன்னா யூலிப்பை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். கடைசியாக கூட ஒரு ஐசிஐசியினுடைய NFO பற்றி அறிமுகம் செஞ்சுருந்தேன். இந்த தடவை அதை சொல்லி 4 தினங்கள் தான் இருக்குது அந்த NFO முடிவடைவதற்கு. NAV 10 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும்னா இன்னும் 4 தினங்களில் தான் அதை வாங்க முடியும். ICICI Prudential மிட் கேப் NFO அப்படின்னு சொல்லலாம். மிட் கேப் மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ மிட் கேப் அப்படின்னு சொல்லும்போது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். அதில் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்கிறதுல பெருநிறுவனங்கள் அவங்களுடைய ஷேர். மிட் கேப் அப்படிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய நிறுவனங்கள். ஸ்மால் கேப் அப்படிங்கிறதுல ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். டாப் 50 மிட் கேப்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுடைய ஷேரை மட்டும் எடுத்து நாம் 2000 ரூபாய் போடுறதுல நம்முடைய தொகையை போட்டு அது கூடவே நமக்கு ஒரு லைஃப் கவரையும் தந்து அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டி ஒரு முதலீடாகத்தான் இந்த யூலிப் பிளான்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிட் கேப்பில் முதல் 50 இடங்களில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களில் நம்முடைய பணத்தை முதலீடு பண்ணி அது நம்முடைய பணத்தை கொஞ்சம் க்ரோ பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு NFO தான் இந்த ICICI Prudential மிட் கேப் மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய AUM பொறுத்த வரைக்கும் 2.87 crore அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 இல்லாட்டி 10 வருடங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 29% இல்லாட்டி 27% வரை ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி ICICI வெளியிட்ட செப்டம்பர் 2022 வெளியிட்ட மிட் கேப் ஃபண்டினுடைய
இப்போதைய ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 54.8% இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஏடிசி வழியா டாக்ஸ் பெனிஃபிட்டும் 10/10 வழியாக நமக்கு அடுத்ததா டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இது கூடவே நம்ம பார்த்தோம், நமக்கு இந்த பிரீமியம் நம்ம கட்டிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2000 5 வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்கு. அப்போ நமக்கு ஏதாவது நடந்துருச்சு, நம்ம உயிர் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபண்டை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படியே கண்டினியூ பண்ண பிறகு அது மெச்சூர் ஆகும்போது நம்ம நாமினிக்கு அந்த ஃபண்டு கிடைக்கும். அந்த ஃபண்டை நீங்கள் கட்ட வேண்டிய தேவையும் வராது. அது கூடவே உங்களுக்கு எதுவுமே ஆகலைன்னா கூட உங்களுக்கு 120 டைம்ஸ் நீங்கள் கட்டுற மந்த்லி ப்ரீமியத்தில் 120 மடங்கு உங்களுடைய லைஃப் கவர் அப்படிங்கிறதும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ மாதத்துக்கு ஒரு சின்ன தொகையை நீங்கள் இதில் சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய முதலீடாக பிற்காலத்தில் வரும். 5 வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்குன்னு சொன்னால் என்ஆர்ஐலாம் ஒரு 18,000 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 3 கோடி ரூபாய் வரை உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது மிட் கேப்னால. ஸோ இங்கே ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் போதுமான அளவுக்கு ரிஸ்க் அங்கே கம்மியாக இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தலாம். இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரிஸ்க் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏன் இந்தியர்கள் முதலீடு பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டால் நான் முதலே சொன்னது தான், அவங்களுக்கு பயம். சரி, இந்த பயத்தை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கன்னா 4 பேர்கிட்ட கேட்டு அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சொல்லக்கூடிய 4 நபர்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாங்கன்னா பயம் காட்ட ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுப்பா, அதுதான் நல்லது, என்னானாலும் சரி ஃபிக்ஸ்டு டெபாசிட் நமக்கு திரும்ப வந்துடும், அந்த பணம் நமக்கு திரும்ப வந்துடும் சொல்லுவாங்க. இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு சொல்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். நம்முடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 7.5%. ஒவ்வொரு வருடமும் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. 1960 2021 நம்ம கம்பேர் பண்ணுனா 1960 100 ரூபாய் வித்த பொருள் 2001 7,804 ரூபாயா உயர்ந்து நிற்கிறது. நாம் ஒரு எஃப்டி கொண்டு போடுறோன்னா அந்த எஃப்டியினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 1.85%லேருந்து 6.95% வரை இருக்கலாம். ஆனால் நம்முடைய இன்ஃப்ளேஷன் எவ்வளவு? 7.5 இருக்கும். நமக்கு இன்ஃப்ளேஷனை விட கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் எங்கே கிடைக்கிது? எஃப்டியில் கிடைக்கிது. அப்படின்னா ஏன் மக்கள் எஃப்டியை விட்டுட்டு இந்த மாதிரியான முதலீடுகளுக்கெல்லாம் வரமாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த பயம். அப்போ இதில் முக்கியமான சில விஷயங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று, ஃபினான்ஷியலாக நமக்கு இதுதான் நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி நம்முடைய பாடத்திட்டத்தில் இந்த மாதிரியான படிப்பினைகள் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. அந்த சின்ன குழந்தைகள்கிட்டருந்தே இந்த மாதிரி முதலீடு பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு பிற்காலத்தில் பெரிய ஃபேமஸாக மாறும், இல்லாட்டி அது ரொம்ப பூம் ஆகும், இந்த செக்டார் பூம் ஆகும் அப்படிங்கிற அந்த அறிவை நம்முடைய பாடத்திட்டம் கொடுக்காமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக இருக்கக்கூடியது லேக் ஆஃப் மணி அப்படிங்கிறது. லேக் ஆஃப் மணினா எப்பா பங்கு வர்த்தகம் இல்லாட்டி இந்த மாதிரி முதலீடுக்கு பல லட்சம் ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரூமர் இருக்கும். ஆனால் பல லட்சம் ரூபாய் கிடையாது. ஆயிரங்களிலும் இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட்டை தெரிஞ்சு அதில் முதலீடு பண்ணக்கூடிய நபர்கள், இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட் தெரியாதவங்க இந்த மாதிரி NFO எடுக்கிறவங்க, இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாங்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவாங்க, இப்படிங்கிற இந்த கேட்டகரி கொஞ்சம் கூடுதல் ஆகிட்டே இருக்குது. பட் இதெல்லாம் தெரிந்த பிறகு, நல்லா புரிந்த பிறகு நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா நிச்சயமாக எஃப்டியை விட கூடுதலான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் கோல்டாக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஆபரணங்கள் வாங்கி வைப்பதாக இருக்கட்டும், அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நாம் இப்போதும் இருந்து வருகிறோம். அந்த பயத்தை உடைப்பதற்கு தான் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தேவை என்பது தான் நம்முடைய கருத்து. அடுத்ததா ப்ளே சேஃப் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோப்பா, வெளியில் போனாலே பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு தான் நம்ம வீட்டில் சொல்லி விடுவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம இந்த சேஃப் சைட்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியர்கள் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. இவ்வளோ விஷயங்கள் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியர்கள் செய்யாமல் இருப்பதற்கான காரணம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், இல்லாட்டி நம்ம பார்க்கக்கூடிய நெகட்டிவ் செய்திகள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லாட்டி இதில் முதலீடு பண்ணி அவன் ஃபெயிலியர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதனால் ஏற்படக்கூடிய பயம். பொதுவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கண்ணை மூடி யார் சொல்கிறதையும் நம்பக்கூடாது. செபி ரெஜிஸ்டர்டா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி IRDA, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்களுடைய அந்த உத்தரவு எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ICICI Prudentialனுடைய மிட் கேப் மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது இந்த செபி மற்றும் IRDA அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஃபண்டு தான். ஸோ 4 தினங்கள் தான் இருக்குன்னு சொன்னோம். இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு எல்லோருக்கும் தேவை தான். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பயம் காரணமாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இங்கே மாற்றம் அடைகிறது. இங்கே எல்லாமே இருக்கேப்பா, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குங்கிற, யூலிப் இருக்குங்கிற, இல்லாட்டி ஷேர் மார்க்கெட் இருக்குங்கிற, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான நாலேஜ். ஸோ அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய தேவை, அவங்களுடைய பணம் அவங்களுக்கு எவ்வளோ வருது, இதை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மாறுபாடு அடையலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான், பட் புரிகிற மாதிரி
சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.